ஹாய் தங்க குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 12 சூப்பராக டே 11 வரையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பாடியில் வந்து நல்ல சேஞ்சஸ் ஆகிருக்கு. வெயிட் ஸ்கேலில் வந்து நம்மளுடைய வெயிட் ஸ்கேல் பார்த்து நம்ம மோட்டிவேட் வந்து நிறைய நாள் எழுந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நான் பழைய ட்ரெஸ்ஸு, அதாவது நான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அந்த நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்போது எடுத்த ஃபோட்டோவுக்கும் நேற்று நைட்டு அதாவது எடுத்த ஃபோட்டோவுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அதை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் இன்றைக்கி வேணால் அந்த சைட்லேயும் நான் கிளிப் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸுமே எனக்கு வந்து ஃபேட் வந்து நல்லா வந்து குறைஞ்சிருக்கு. பாடிலையும் நல்ல சேஞ்சஸ்ஸு, வயிறுமே எனக்கு நல்லா வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. பெல்லி ஃபேட்டு மோஸ்ட்லி வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே என்னோடய பெல்லி ஃபேட்டுக்கான ஒர்க் அவுட் தான். ஏன்னா எனக்கு வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு அது நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. நீங்களும் நான் சொல்லிக் கொடுக்குற ஒர்க் அவுட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கும். நம்ம வந்து நேற்று போட்டிருந்த வீடியோக்கு ஒருத்தவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ராதிகா இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு கமெண்டில் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரஞ்சினி அப்படின்னு சொல்லிடுற சிஸ்டர் வந்து கரெக்டாக எனக்கு வந்து டெய்லி வந்து அவங்க நான் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி, நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் அவங்களோட நேம் மட்டும் எழுதியிருக்கேன். அவங்க கரெக்டாக வந்து நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டேன், இன்றைக்கி டேயில் 10th முடிச்சிட்டேன், வாக்கிங் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களோட நேம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இது மோட்டிவேட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வீடியோவில் வந்து நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேமும் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். புனிதான்னு சொல்கிற சிஸ்டர் புனிதா, அவங்க அப்புறம் ரஞ்சனி, அப்புறம் கயல்விழி, அனிதா, அதுக்கப்புறம் சௌமியா, அப்புறம் ராதிகா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் இன்றைக்கி இது பண்ணினேன், நான் இன்றைக்கி இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் திவ்யதர்ஷினி சிஸ்டர், அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன், அவங்களுமே அப்டேட் பண்ணுவாங்க. நான் யார் பேரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் உங்கள் நேமை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது எதுக்காக ஒருத்தரோட நேமை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு வாக்கிங்கு அந்த மாதிரி போய்க்கோங்க. நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு சாட்டர்டே சண்டே வந்து என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, வீட்டில் வந்து குழந்தைங்களாம் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்கிறதுக்கு காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு எப்படின்னாலும் லேட் ஆகும். நம்ம அன்னைக்கு குழந்தைங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 15 நிமிஷம் முன்னாடி அவங்க குழந்தைங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு ஆக்டிவ், ஒன்று ஜும்பா பண்ணுங்கள், இல்லை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒர்க் அவுட் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹை ஜம்ப் பண்ணிலாம் பண்ணுற ஒர்க் அவுட் எதுவுமே இருக்காது. ஸோ சிம்பிளாக நம்ம ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாவே கண்டிப்பாக பெரிய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைவில் வந்து ஒர்க் அவுட் வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம மார்னிங் வந்து லைவாகவே நம்ம ஒர்க் அவுட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்காக நான் எல்லாமே வந்து இது பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா உங்களை பார்த்து தான் நான் மோட்டிவேஷன் ஆகிறேன். இன்னும் வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், இன்னும் நல்லா வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ லைக் மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி கொடுக்குற ஒர்க் அவுட்டையுமே பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட் ப்ளஸ் சைட் ஃபேட், தைஸ்க்கு இதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சஸ்ஸு 3 செட்டு கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். சரி வாங்க இன்றைக்குள்ளே ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டயட்டு அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் மந்த் எண்டில் கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரியை வந்து எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்வீங்க, நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கோங்க. வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோவில் வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சஸ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ 4 leg பொசிஷனில் வந்து இப்படி நின்றுக்கலாம். நின்றுட்டு இந்த ரைட் கால் இருக்கு இல்லையா, அதை இப்படி வந்து சைடில் வந்து இப்படி தூக்கணும். 2 சைடு இப்படி தூக்குறது ஒரு கவுண்டு. இதே மாதிரி 10 to 12 கவுண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. 3 செட்ஸ் வந்து பண்ணணும். சேம் அதே 4 leg பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நம்ம சைடில் வந்து காலை தூக்கணுமா, இப்போ வந்து மேலே தூக்கணும். சைடில் தூக்காமல் மேலே வந்து காலை வந்து டாங்கி கிக் பண்ணுற மாதிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 3 செட்ஸ் வந்து பண்ணணும். தேர்ட் ஒர்க் அவுட். கால் இப்படி இருக்கா, அதை லெஃப்ட் சைடு இப்படி வந்து க்ராஸாக டேப் பண்ணிவிட்டு அகெயின் சைட் ரீச். இதே மாதிரி போத் சைடு வந்து 10 கவுண்ட் பண்ணணும். பண்ணலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து தேர்ட் ஒர்க் அவுட். ஃபோர்த் ஒர்க் அவுட். ஒரு கால் முன்னாடி, ஃபோர்த் ஒர்க் அவுட். ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு 1. இதுதான் 1. 2 3 4 5 6 7 8 9 10. இதுவும் வந்து 3 செட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒர்க் அவுட். கையை எப்படி வச்சுக்கோங்க. சைடு, இது வந்து நம்ம சைடு ஃபேட் இருக்கு இல்லைங்களா, இடுப்பு சதை, அது குறையிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். 1 2 3 4 5 6 7
8 9 10. இது முடித்தோன்னே ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு 3 செட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மார்னிங் வந்து கொஞ்சம் ஹெட் பெயினாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு ½ டம்ளர் காஃபி வந்து எடுத்துகிட்டு சுகர் கம்மியாக போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓட்ஸ் எக் ஆம்லேட் வந்து போட்டு சாப்பிட்டேன். லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல், 3 முட்டை பாயில்டு, பன்னீர், அப்புறமேட்டுக்கு தயிர். டின்னருக்கு வந்து ராஜ்மா வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி உங்களோட டயட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 0 வாட்டர் குடிச்சிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் வெஜிடபிள் கிச்சடி, அதோட 2 முட்டை, குக்கும்பர் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு 100 கிராம் ரைஸு, 2 வெஜிடபிள் பொரியல், சோயா சங்க்ஸு 50 கிராம், அது கூட தயிர் எடுத்துக்கோங்க. டின்னருக்கு ஒரு பவுல் வெஜிடபிள் சாலடு, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ், இல்லாட்டி சூப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்து பீனட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.